Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மீன் குழம்பு ஒரு டிஃபரண்டான வேல தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு, ரொம்ப டிஃபரண்டாவும் இருந்துச்சு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோ பார்க்கறீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல நான் கோகனட் ஆயில் ஆட் பண்றேன். ஓகே, எண்ணெய் நல்லா காயிட்டும். ஒரு 50 கோகனட் ஆயில் ஊற்றிருக்கேன், 50 ml. அது கூட கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம். ஓகே, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா ரவுண்டாக கட் பண்ணது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பாதி வதங்கினதும் நான் இது சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இந்த மீன் குழம்புல மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல, அதுக்காக தான் இந்த பச்சை மிளகா அரைச்சி போடுறோம். ஓகே, இதோட பச்சை ஸ்மெல்லும் நல்லா போயிடட்டும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பழுத்த தக்காளி ஆட் பண்ணுறேன். இது போட்டு ஒரு சின்ன துண்டு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பின்ன 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிளகாத்தூள் தேவையே இல்லை, ஏன்னா பச்சை மிளகா பேஸ்ட் தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் மிளகாத்தூள் வேண்டாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா வேகட்டும் அந்த தக்காளி எல்லாம். பாருங்கள் இப்போ தக்காளி எல்லாம் ஓரளவு வெந்துருச்சு. நான் ஒரு தேங்காய் நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், அது இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 minutes நல்லா கொதிக்கட்டும். நான் ஒரு 2-3 பச்சை மிளகு இதில் போடுறேன். பாருங்கள் இப்போ நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். நான் துண்டு மீன் ஷீலா மீன் சொல்லிவிட்டு அது வாங்கியிருக்கேன். இப்போ மீனையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த தேங்காய் பால் நல்லா குறுகினதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணால் போதும், ஏன்னா மீன் ஆட் பண்ணால் சீக்கிரம் வெந்துடும், அதுக்கப்புறம் குறுக விட வேண்டாம். மீன் ஆட் பண்ணி ஒரு 3 to 4 minutes குக் பண்ணால் போதும், நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள் ஒரு 3 to 4 minutes ஆயிடுச்சு, நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது, இந்த அளவு திக்கு இருந்தால் போதும். ஓகே, அதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சூடான சுவையான மீன் கறி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.